எனக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் இந்த மூச்சு காற்று அவன் தான் காப்பாற்றின்னு இருக்கான். வெளியில் போகிற மூச்சு திரும்ப உள்ளே வரணும்னா அவனுடைய கிருபை வேணும். இல்லைனாக்க நான் தான் சொல்கிறேனே, நம்மளை எப்போ நைட்டாக கொண்டு போய் போட்டுருவா. அதனால நம்ம பகவானை இன்னொன்று சொல்லுவார், முக்கியமாக ஒன்று, அது எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வாழ்க்கையோடைய பயன் கடவுளை நினைக்கிறது தான். இந்த கடவுளை நினைக்காத நேரத்தில் நீ பிணத்துக்கு சமானம்னு சொல்கிற. நீ பிணமாக இருக்கப்பா, உன்னோட உடம்புல மூச்சு காற்று வந்துன்னு, ஆனால் நீ உன்னோட பிணத்தை சுமந்துன்னு அலையிற. அந்த மூச்சு காற்று நின்று போச்சுன்னா 4 பேர் உன்னை சுமப்பா. அப்போது நம்ம கடவுளை மறக்கிற நேரத்திலலாம் நம்ம பிணமாக சுற்றின்னு இருக்கோம். இப்படியே சொல்லுவார், யூ ஆர் கேரிங் யுவர் ஓன் டெட் பாடி. The times you forget God, you are carrying your own dead body. Even though it is still breathing, it is dead body. Why? It is not serving the purpose of life. And what is the purpose of life? To remember God. To remember God somehow or the other. கோவிலா போங்கோ, பூஜை பாருங்கோ, இல்லை யாகம்லாம் பண்ணுங்கோ, இல்லை மலை சுற்றி வாங்கோ, இல்லை நாமம் சொல்லுங்கோ, இல்லை தியானம் பண்ணுங்கோ, இல்லை ஆத்ம விசாரம் பண்ணுங்க. ஆனால் நினைக்கும், கடவுளை நினைக்கும். இது எல்லாத்துலேயும் விட ரொம்ப ஈஸி என்னென்னா, நமக்கு எத்தனை இருக்குது இல்லையா, எத்தனை டெம்டேஷன்ஸ் இருக்குது, எத்தனை டைவர்ஷன்ஸ் இருக்குது. இத்தனைக்கும் நடுவில் நம்ம கடவுளை நினைக்கணும்னா நாமம் தான் ஈஸி. நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் யோகி ராம் சரத்குமார்னு சொல்லிட்டு, இந்த கத்திரிக்காய் என்ன விலைப்பா, 1 கிலோவாக கொடுப்பா, யோகி ராம் சரத்குமார் நம்ம இந்த கத்திரிக்காய் வாங்குறதோ, இல்லை நகை வாங்குறதோ, புடவை வாங்குறதோ, இல்லை வேறு காரியங்கள் பண்ணுறதெல்லாம் நாமத்தை சொல்லிகிட்டே பண்ண முடியும் இல்லையா. அப்போ அந்த நாமத்தை சொல்கிற அளவுக்கு நம்ம மனசு அது உள்ளே போகிறது. மிச்சத்தில் அந்த நேரத்தில் காரியம் பண்ணிட்டு அதில் ஒரு பகுதி போகும், ஆனால் நாமத்தில் ஒரு பகுதி போகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்க்க ஆரம்பித்து அந்த நாமம் சொல்கிறது நம்மளோட முழு மனசையும் கடைசியில் இந்த நாமம் சாப்பிட்டுடும் மிச்சம் எல்லாத்தையும். இந்த நாமம் இருக்கே, அது மெல்ல இப்படி உள்ள நுழையும். அதுக்கப்புறம் அது வளர்ந்து கடைசியில் நம்மக்கிட்ட இருக்கிற வேண்டாத அத்தனையும் சாப்பிட்டு நம்மளை பரமாத்மாவாக ஆக்கி விட்டுடும். அதனால் எங்கே யாரை வச்சுருக்காளோ அந்த இடத்துல நாம் ஒரு முழுமையை பார்க்குறதுக்கு மனசை மாற்றிக்கணும். அது எப்படி பார்க்க முடியும்? நடக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம், பிடிவாதமாக அது ஆசீர்வாதமாக பாருங்க. ஏன்னா அது சத்தியம், அது வெறும் அசம்ஷன் இல்லை. அசம்ஷன்னால கூட இட் இஸ் பேஸ்ட் அப்பான் ட்ரூத். அதனால் அது வேலை செய்யும். அது ஆசீர்வாதமாக பாருங்க. அதே சமயத்தில் எங்கே வச்சுனாலும் ஒரு திருப்தி. பகவான் சொல்வார், இந்த கண்டென்ட்மெண்ட், அந்த திருப்தியை விட உலகத்தில் வேறு செல்வம் கிடையாது அப்படிம்ப.